மீண்டுமாக இந்த ஆசீர்வாதமான வேலைக்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். சங்கீதம் 73:23 சொல்கிறது, ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன். கர்த்தர் நம்முடைய பயத்தை நீக்குகிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நம்மிடத்தில் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் மாத்திரமே இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறபடினால் நாம் சத்ருவை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் தம்முடைய ஜனத்தினிடத்துல நீ பயப்படாதே என்னும் வாக்கியத்தை திரும்ப திரும்ப அவர் சொல்லுகிறார். நாம் ஏன் பயப்படக்கூடாது என்பதற்கான காரணத்தையும் கர்த்தர் தெளிவுபடுத்துகிறார். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நானும் தேவன். நான் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நம்முடைய செவிகளில் சொல்லுவது மாத்திரமல்ல, நம்முடைய இருதயங்களிலும் சொல்லுகிறார். இப்பொழுதும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சத்ருவாய் இருக்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள். புறஜாதியார் கர்த்தருடைய ஜனத்தை வெகுவாய் ஒடுக்குகிறார்கள். ஆனாலும் கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரமாக அவருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான நாள் வரப்போகிறது. இப்பொழுது கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஒடுக்கினவர்களை பழி வாங்குகிறார். அவர்களுடைய துன்மார்க்கமான கிரியைகளை கட்டாயம் விரைவில் சரி கட்டுவார். தேவனுடைய ஜனத்திற்கு சத்ருவாய் இருக்கிறவர்கள் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் பேரிலே எரிச்சலாய் இருக்கிறார்கள். அவர்களோடு கூட வழக்காடுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளோடு போராடுகிறார்கள், யுத்தம் பண்ணுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் மீது சத்துருக்கள் பலத்திருப்பது போல நமக்கு தெரிகிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தார் பலமில்லாமல் சோர்ந்து போயிருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து பயப்படாதே, திகையாதே என்று ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறார். ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றி. இந்த வார்த்தையினுடைய வல்லமை எங்கள் பிள்ளைகளை பலப்படுத்துவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.